இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அப்படி தானே? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், படிப்பில் ஆசீர்வாதம் வேணும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் உயர்வு வேணும், அதுக்கான ஆசீர்வாதம் வேணும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கையிட்டு செய்கிற எல்லாம் வாய்க்கணும், தடைகள் எல்லாம் நீங்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், எல்லா தேவை சந்திக்கப்படணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வேணும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் தேவை தானே? குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேவை, வயசானவங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை தானே? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 115 சங்கீதம் 13 வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ குட்டி பிள்ளையாக இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன், வயசானவங்களா பெரியவங்களாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார்.